இருக்கும் அன்பான வணக்கங்கள். விநாயகர் வழிபாட்டில் வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் என இரண்டு விதமாக விநாயகரை சிறப்பித்து கூறுவார்கள். நம்முடைய மூளை வலப்பகுதி, இடப்பகுதி என இரண்டு பிரிவுகளாக உள்ளது. இடப்பக்க மூளை உடலின் வலது பாகத்தையும், வலப்பக்க மூளை உடலின் இடது பாகத்தையும் கட்டுப்படுத்தும். இதைத்தான் பிங்கலை இடங்கலை நாடிகள் என்று வரையறுக்கிறோம். நம் வலது பக்க மூளை செயல்படும் பொழுது இடது பக்க நாசி துவாரத்தில் சுவாசம் வரும். அதுவே இடது பக்க மூளை இயங்கும் பொழுது வலது பக்க நாசியில் சுவாசம் வரும். இந்த சித்தாந்தத்தை குறிக்கும் வகையில்தான் விநாயகரின் துதிக்கையை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் நம் முன்னோர்கள் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள். இனி கோயிலில் விநாயகரை வணங்கும் சமயம் நம் நாசியில் வரும் சுவாசத்தை கவனியுங்கள். விநாயகரின் துதிக்கை எந்த பக்கத்தில் உள்ளதோ அந்த பக்கம் நம் நாசியில் சுவாசம் வரும். வலம்புரி விநாயகராக இருந்தால் நம் வலது நாசியிலும், இடம்புரி விநாயகராக இருந்தால் நம் இடது நாசியிலும் சுவாசம் வருவதை காணலாம். இதன் தாத்பரியம், வெளியே இருக்கும் நான் தான் உன் உள்ளேயும் இருக்கிறேன் என்று உணர்த்துவது போல் இருக்கும். இதுதான் வலம்புரி இடம்புரி விநாயகரின் ரகசியம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.